வணக்கம்ப்பா, மகா ஆண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் அருமையான பாத்திரம் கலெக்ஷன் வந்துருக்குப்பா. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம்ப்பா. வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தை கூடப்பா. இந்த சந்தை கூட பார்த்திங்கன்னா நல்ல பூ வேலைப்பாடு டிசைனு கட்டம் கட்டமாக போட்டிருக்கு. பார்த்தீங்களா, கட்டம் கட்டமாக போட்டிருக்கு. பூராமே பூ வேலை. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இது வச்சு கட்டுவாங்களே, மூங்கியை வச்சு கட்டுவாங்களே சந்தை கூடையில், அந்த மாதிரி டிசைன்ப்பா இதெல்லாம். இங்கே கயிறு வச்சு இங்கே மூங்கி வச்சு கட்டுறது மாதிரி, அந்த மரத்தில் இருக்கிறது மாதிரியும் மூங்கி கூட மாதிரியே டிசைன் போட்டிருக்காங்கப்பா உள்ளே. அதாவது இது அளந்து போடையில் இதில் உள்ளே கொஞ்சம் அரிசி நின்றுக்கிறோம். அது வந்து லாபம்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே நின்றுக்கிறோம். அதே மாதிரியே உள்ளே இருக்கு பாருங்க கோடு. கோடு நல்ல வேலைப்பாடுப்பா. இதெல்லாம் அளந்து காமிச்சேங்கப்பா. வாயெல்லாம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குப்பா. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் செம்புப்பா. இது எவ்வளோ வேலைப்பாடுன்னு பார்த்திங்களேன். அதே மாதிரி இந்த முனியில் வந்து நல்லா பெண்டாக இருக்கும். அதாவது இப்படி நேரத்தானே இருக்கும் பன்னீர் செம்புக்கு. இது நேரத்தானே இருக்குது. அது வந்து இது டிசைன் இப்படி வளைஞ்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளோ வேலைப்பாடுன்னு பாருங்களேன். எல்லாத்துலேயுமே நல்ல வேலைப்பாடு. எல்லாமே நல்ல வேலைப்பாடு, நல்ல டிசைனும் நல்லா இருக்குப்பா. கைமரம் பழைய காலத்து பன்னீர் செம்புப்பா இதெல்லாம். இது ரொம்ப ரேர்ப்பா. இந்த மாதிரி பெண்டு வச்சுது வளைவாக கிடைக்கிறது. குட்டியாக அழகாக உருண்டையாக இருக்கு பாருங்க. தாம்பூலத்தில் வச்சாலும் தெளிச்சுக்கலாம். நல்ல துவாரமாக நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் விளக்குப்பா. இடம்புரி விநாயகர் விளக்கு. திருவாச்சிலாம் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க. நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குது பாருங்க. நல்லா இதெல்லாம் ஒரு 100 ml நெய், எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி விளக்கேற்றிக்கலாம்ப்பா. வெங்கலம்ப்பா. ஒரே வார்ப்பு, பற்ற வைப்பா எதுவுமே கிடையாது. இந்த திரி ஏற்றுற இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளமாக நல்லா இருக்குது. விநாயகருக்கு விளக்கு போடணும்னு நினச்சா இது நம்ம வீட்டிலே வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம்ப்பா. இந்த பக்கம் மண்ணு இருக்குது. இது வந்து ஒரு வெத்தலை ஸ்டாண்டுப்பா. அந்த காலத்தில் இதில் வெத்தலை சுற்றி வெத்தலை வச்சு நல்ல தாம்பூலம் வச்சுருவோம். இது பாக்கு வச்சுருவாங்க. வெத்தலை வைக்கிறது இது வெத்தலை ஸ்டாண்டு. வெத்தலை கூட எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது நீங்களாம் அளந்து அமைச்சிருப்பா. ஏழரை இன்ச்சு இருக்குப்பா. 7.5. உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜைக்கு கூடப்பா. தேங்காய், வாழைப்பழம், பத்தி, சூடம் வைக்கிறதுக்கு நிறைவாக இருக்கும். அதாவது ஒரு 2 தேங்காய், ஒரு சீப்பு வாழைப்பழம், ஒரு 11 வாழைப்பழம், பத்தி, பூ எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு தாம்பூலத்தட்டில் வைக்கிறத இதை நம்ம வச்சு எடுத்து கோயிலுக்கு கொண்டு போகலாம்ப்பா. நல்ல வேலைப்பாடு. பூராமே இந்த காப்பறி விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பூராமே காப்பறி விட்டு நல்லா இருக்குது. சுற்றி பூ போட்டிருக்காங்க. அடியில் நல்லா ஒத்துவாரம் விட்டுருக்காங்க பாருங்க. இந்த ஏர் போடுறதுக்கு மேலே ஒத்துவாரம் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தண்ணி செம்புப்பா. இது 1 லிட்டர் பிடிக்கும். வாயெல்லாம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குப்பா. உள்கூடு பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குப்பா. அதே மாதிரி இந்த செம்பு பார்த்திங்கன்னா அடிப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும். இப்படி கூமாச்சியாக இருக்காது, மட்டமாக இருக்கும். நல்ல ஒரு டிசைன் நல்லா இருக்குப்பா. வித்தியாசமாக இருக்குது இந்த செம்பு. இந்த செம்பு பித்தளை வேப்பா. இது வந்து வெள்ளோடு வெங்கல ஊர்லிப்பா. பொங்கப்பானை. இதோடைய மந்தத்தை பார்த்தீங்களா, இதோட கனத்தை பார்த்தீங்களே எவ்வளோ கனம்னு. வெள்ளோடுப்பா. நல்ல விளைவிளையேன்னு இருக்குங்க. வெள்ளோடு வெங்கல ஊர்லி. 2.25 லிட்டர் தண்ணி பிடிக்குதுப்பா. கொஞ்சமாக பொங்க வைக்கிறதுக்கு, டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. பாத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது. நல்ல நல்ல வெள்ளோடு.
எப்படி சவுண்டு கனார்னு கேட்குதுங்க பாருங்க. 2.25 லிட்டர் தண்ணி பிடிக்குது. டெய்லி நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், சாதம் ஆகிக்கிறலாம். இது அதேதேப்பா. இது வந்து பாலிஷ் பண்ணியிருக்கேன், இது பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். ரெண்டும் ஒரே வெள்ளோடு வெண்கலம் தான். இது ஈயச்சட்டி மாரி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. வெள்ளியும் அதிகமாக கலந்துருக்காங்கப்பா. இது வந்து 4 லிட்டரோ 750 மில்லியும் பிடிக்குதுப்பா எம்எல் தண்ணி. அதாவது 4.25 லிட்டர் தண்ணி பிடிக்குது. 5 லிட்டருக்கு வந்து 1/4 லிட்டர் தான் கம்மியாக இருக்குது. இது நல்ல வெயிட்டுப்பா. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உருக்கி ஊற்றுனது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உருக்கி ஊற்றுறது தெரியுது பாருங்களே. இந்த பக்கம் தெரியுது பாருங்க. இதை வந்து உருக்கி ஊற்றுனது. இது வந்து வெடிப்பு கிடையாது, உருக்கி ஊற்றுனதுப்பா. தண்ணி ஊற்றி எல்லாம் செக் பண்ணியாச்சு. இது உருக்கி ஊற்றல அப்படித்தான் இருக்கும். இது 4.25 லிட்டர் தண்ணி பிடிக்குது. டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் வச்சுக்கலாம், இல்லை இன்றைக்கே ஒரு நாளைக்கு பொங்கல் வச்சுக்கலாம், தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம்ப்பா குடிக்கிறதுக்கு. சவுண்டை பார்த்தீங்களா, கோயில் மணி மாதிரி. ஒரு அரை பிடி சாதம் வச்சுக்கலாம்ப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட 5 லிட்டர் நெருக்கி பிடிக்குது. அப்படிங்களா, அரைப்படி வச்சுக்கலாம்ப்பா சாதம். இதோட வாயாகலத்தை பாருங்கள், 6.5 இருக்குப்பா வாயாகலம். அதே மாதிரி உயரத்தை காமிச்சிறேன். உயரம் வந்து 7.5 இன்ச்சு இருக்குப்பா. ஒரு 5 பேருக்கு நம்ம சாதம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பழைய காலத்து பூட்டுப்பா, பித்தளை பூட்டு. இதோட உள்ள ராடை பாருங்களேன் எவ்வளோ மந்தமாக இருக்குன்னு. இந்த ஸ்மூத்தாக போய் திறக்குதுப்பா. எவ்வளோ இதாக இருக்குது. கிட்டத்தட்ட இது 1 கிலோவுக்கு மேலே இருக்குப்பா அந்த பூட்டு. லேசாக அப்படி அடைச்சா போதும். இந்த இப்போ லேசாக அப்படி திறந்தால் போதும். பூ மாதிரி திறக்குது, பூ மாதிரி இப்படி மாட்டுது. ரொம்ப மெழுகட்ட வேண்டியதில்லை. இதோட சாவி பார்த்தீங்களா, இது வந்து பெண் சாவி. இது வந்து பெண் சாவி பூட்டுப்பா. இது வந்து சுற்றி பித்தாலை மேலே மட்டும். அதாவது இது அந்த காலத்து தேன் இரும்பு, துரு பிடிச்சி போகாதுப்பா. நம்ம அப்படியே இருக்கும் துரு பிடிக்காமல். இப்போ வரது கூட துரு பிடிச்சிருது, ஸ்டீலில் கூட துரு பிடிக்குது. ஆனால் அந்த காலத்து இரும்பு வந்து துரு பிடிக்காத இரும்பு. 1 கிலோவுக்கு மேலே இருக்கும், நல்ல கனம். இது வந்து பார்த்திங்கன்னா பித்தாலை பொங்கல் கரண்டிப்பா, நல்லா கனமாக இருக்குது. 1 அடிக்கு மேலே இருக்குப்பா. அதாவது 12.5 இன்ச்சு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன முறிக்கரண்டிப்பா. இது வந்து விஷ முறிக்கரண்டி. இது வந்து ஒரு தயிர் சட்னி இந்த மாதிரி அள்ளி போட்டுக்கிறதுக்கே யூஸ் ஆகும்ப்பா. 7 இன்ச்சு இருக்குப்பா நீளம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாலாடைப்பா. குழந்தைகளுக்கு வந்து வெண்கலத்தில் அந்த காலத்தில் மருந்து பால் எல்லாமே இதில் தான் உரசி ஊற்றுவாங்கப்பா. இப்போ பூரா சில்வரு இந்த மாதிரி வந்துருச்சு, ஈயம் இந்த மாதிரி. அதில் உரசி ஊற்றக்கூடாது, இதில் தான் உரசி ஊற்றணும். அதாவது வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் புண்ணு வந்துருச்சுன்னா, புண்ணு பொக்களமாக வந்துச்சுன்னா அந்த வெண்கலத்தை உரசி போட்டால் சரியாகும். அந்த காலத்து கை வைத்தியம் இதெல்லாம். இது பூராமே வெண்கலம்ப்பா, வெண்கல பாலாடை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. பூராமே வெண்கல பாலாடை. இது ஒட்டி சைடாக இருக்குது. அப்புறம் இது வந்து கிண்டிப்பா. இது வந்து அந்த காலத்தில் உறிஞ்சு கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல. இப்போ உறிஞ்சு கிளாஸ் பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு, சில்வரில் வந்திருக்கு. ஆனால் இதுவே அந்த காலத்து உறிஞ்சு கிளாஸ். இப்போ வந்து இது சாமிக்கு சில அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதை வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஒரு 200 ml பிடிக்கும்ப்பா. இது வெண்கலம் கிண்டி. இது வந்து தூப்பக்கால்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கிளி. இந்த கிளியோட வாழை பாருங்கள். நிறைய தூப்பக்கால் கேட்குறீங்க, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிசைனில் கிடைக்குது. இந்த கிளியோட வால் இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்க. இது வந்து யானையோட தும்பச்சங்கை. அதாவது இங்கிட்டு வந்து நம்ம பெருமாள், இங்கிட்டு வந்து நம்ம மீனாட்சி அம்மா, அந்த மாதிரி. நல்ல இதெல்லாம் வெண்கலம்ப்பா. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும் லோட்டா.
நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குது. ஏற்கனவே நான் போட்ட லோட்டை நிறைய கேட்டிருந்ததுனால இந்த வட்டம் 2 டிசைன் கிடச்சிருக்கு. ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அளவு மாறுபடுதுப்பா. இது வந்து வாய் அகலம் 3 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குப்பா. 6 லிட்டர் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யானை மணிப்பா. நிறைய யானை பல்லு கேட்டிருந்தீங்க. இந்த வட்டம் பாலிஷ் பண்ணியே போட்டேப்பா. இது வந்து பித்தளை. இது பித்தளை. இந்த யானை பல்லு வந்து வெண்கலம். ஒரு நேரம் இதுக்குள்ளே இரும்பு இருக்கும். இந்த வட்டம் வந்து பித்தளை கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வெண்கல வார்ப்பு. இது வந்து நிலவாசலில் சாமி ரூமில் கட்டி வைக்கிறதுக்கு நிறையா கேட்டிருக்கீங்க. வேணும்னா வாங்கிக்கோங்கப்பா. இது யானை பல்லு. இப்போ இது வந்து அது ஒரு அளந்து போடுற இதுக்கு மெஷர்மெண்ட்டுப்பா. இது அந்த காலத்து பேரை பாருங்களேன். பழைய காலத்து எழுத்து, பழைய காலத்து பேர். இது வந்து என்ன, எனக்குள்ள ஒரு கூமாச்சியாக வரும், ஒரு சலங்கை இருக்கும். இப்போ அதில் இல்லை. இதில் வந்து சும்மா இருக்குது. இது வந்து வெள்ளோடு. இது டிசைனை பாருங்களேன். வெள்ளோடு வெண்கலம். இந்த வார்ப்பெல்லாம் பாருங்களேன். மாவு, மசால் பொடி, நெய் இதெல்லாம் அளந்து ஊற்றிக்கலாம்ப்பா. இதில் விளவிலேன்னு இருக்குது பாருங்க. உள்ள இதில் வெள்ளி அதிகமாக கலந்துருப்பாங்கப்பா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கப்பு. டம்ளரும் இல்லாமல் இது ஒரு கப்பு மாடல்ப்பா. கைவிடி இல்லை. நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. செம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்படிக்கு நம்ம மசால் பொடி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாமி ரூமில் நெய்வேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நம்ம பார்த்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இது வெண்கலம் நல்லா கனமாக இருக்குது. இது ஒரு 300 ml தண்ணி பிடிக்கும்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லோட்டாப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா பூச்சாடி மாதிரி இருக்கும். பெருத்து அப்படியே இருக்கிறதுக்கு நல்லா குறுகலாக இருக்கும். இது வந்து ஒரு 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. வாயகலம் பாருங்க. 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு சங்கு கிண்ணம்ப்பா. சங்கு கிண்ணம் நல்ல வெண்கலம். இதில் வந்து நம்ம தயிர் உர ஊற்றி வச்சுக்கிடலாம், மசால் பொடி போட்டு வச்சுக்கிடலாம். அடுப்படிக்கு நம்ம தண்ணி கூட இதில் 3 அளவு வச்சு ஊற்றிக்கலாம்ப்பா. இது பழைய காலத்து வார்ப்பு வெண்கலம் சங்கு கிண்ணம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 காவடி செம்புப்பா. நிறையா காவடி செம்பு கேட்டிருக்கீங்க. காவடி செம்பு இந்த 2 இருக்குப்பா. இதில் என்னென்னா அந்த காவடிக்கு இந்த பக்கமும் இதில் பால், பஞ்சாமிர்தம், தேன் இதை வாங்கி கட்டிக்கிடுவாங்கப்பா. இதுக்கு பேர் காவடி செம்பு. இந்த உருண்டை கும்பச்செம்பு மாதிரியே இருக்கும். நம்ம கலசச்செம்பு மாதிரி வெண்கலம். இது பார்த்திங்கன்னா பாதம் இருக்குப்பா. ஆனால் சங்கு கைவிடி இல்லை. இது அதேமாதிரி தயிர் உர ஊற்றி வச்சுக்கலாம், சட்னி ஏதாவது தோண்டி வச்சுக்கலாம். அடுப்படிங்க நம்ம என்ன யூஸ் பண்ணால் நம்ம வச்சுக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும்ப்பா. இது வந்து ஒரு சந்தன கிண்ணம்ப்பா. இதே கயத்தை உருட்டி வச்சது மாதிரியே இருக்கு பாருங்க. கயர் பின்னல் மாதிரியே. இது வெண்கலம்ப்பா. இது வெள்ளோடு. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்கல முறி கும்பாப்பா. நிறைய குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறதுக்கு, செர்லாக் ஊட்டுறதுக்கு கேட்டிருந்தீங்க. இது குட்டியாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இது வந்து அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ்ப்பா. இது வந்து 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்குது. தட்டி காமிப்பாங்க. நல்லா தாராளமாக நம்ம கையை விட்டு பிணைஞ்சு குழந்தைகளுக்கு சாதம் இதெல்லாம் இதில் ஊட்டினீங்கன்னா ரொம்ப நல்லதுப்பா பிள்ளைகளுக்கு. அந்த காலத்துல எல்லாம் இதையும் களி, கூழு, கஞ்சி எல்லாமே கரைச்சி குடிச்சது. சாதத்துடைய கணத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்தமாக இருக்குங்க வருது. நல்லா நம்ம பிசைஞ்சு பருப்பு நெய் ஊற்றி பிசைஞ்சு தாராளமாக கொடுக்கலாம்ப்பா குழந்தைகளுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கலையம்ப்பா. இது ஒரு 400 ml பிடிக்கும். வெண்கலம். கீழே பார்த்திங்களா மட்டமாக நல்லா இருக்கும். நல்லா கனமாக இருக்குது. இதோட கணத்தை பாருங்கள் எவ்வளோ கனமாக போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பொங்கல் பானைப்பா. ஒரு 100 அரிசி போட்டு ஒரு 150 வெல்லம் போட்டு நம்ம கொஞ்சமாக பொங்கல் வைக்கிறதுக்கு சரியாக வரும்ப்பா. இல்லை ஒரு பருப்பு கடைச்சிக்கிடலாம். வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சிக்கிடலாம். இது ஆளுங்க காமிச்சிருப்பா. வாயை வளர்த்து 4 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் 4 இன்ச்சு, அகலம் 4 இன்ச்சு இருக்குப்பா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் ஒரே மாதிரி இருக்குப்பா. பித்தளை டம்ளர் தான். அதாவது இது வந்து மோர் டம்ளர்.
ஒரு டம்ளர் வந்து ஒரு நீளமாக வரும்ல, இது வந்து கொஞ்சம் டிசைன் டம்ளர். கீழே வந்து பார்த்திங்கன்னா கை பிடிக்கிறதுக்கு சின்ன அந்த இப்போ கண்ணாடி இலையில் வருது பார்த்திங்களா, கீழே குச்சி மாதிரி கப்பு மாதிரி, அந்த காலத்தில் அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்காரு வந்து பித்தளை டம்ளர்ப்பா. அதாவது 5மே ஒரே மாதிரி இருக்குது. இது என்னென்னா இது மட்டும் வெண்கலம், இந்த டம்ளர் மட்டும் வெண்கலம் குட்டையாக இருக்குது. இந்த டம்ளர் குட்டையாக இருக்காருங்க, இது மட்டும் வெண்கலம். இந்த 4 டம்ளருமே பித்தளை, ஒன்றை தவிர ஒன்றுதே வெண்கலம். இந்த அளவு சின்னதாக இருக்குது. 400 ml பிடிக்கும், ஒவ்வொரு டம்ளர் 400 ml பிடிக்கும். இது மட்டும் வெண்கலம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பேலைப்பா. அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இதில் என்ன டிசைன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தை உள்ளே சொருகன் மாதிரி இருக்கும். தெரியாதவங்க ஏதோ ஒரு கிண்ணம் உள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கிண்ணம் பதிச்சது மாதிரியே இருக்காதுங்க. எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. சந்தன கிண்ணம் வித்தியாசமாக இருக்குது, நல்ல வெண்கலம். இது அதிலே சின்னது பாருங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க, சந்தன கிண்ணம். இது வெண்கலம் தேய்ப்பா. இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கிறது எல்லாம் முக்கால்வாசி வெண்கலம் தேய்ப்பா. இந்த சந்தன கிண்ணம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அந்த காலத்து பொருளே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியே இருக்கும். அதாவது களிமண்ணில் இதெல்லாம் செய்கிறதுனால ஒரு டிசைன் மாதிரி ஒரு டிசைன் வராது. ஏன்னா அந்த களிமண் வந்து இந்த பொருளுக்கு களிமண் செஞ்சாங்கன்னா இது அவ்வளோதே, டை உடஞ்சி தூக்கி போட்டு வேறு டை வேறு டிசைன்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். இப்போ மிஷினுங்கிறதுனால ஒரே மாதிரி 1,00,000 பாத்திரம் கூட செஞ்சு போடுறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்புறம் இது வந்து பித்தளை தட்டுப்பா, சின்ன தட்டு, நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம், இதில் விளக்கு வச்சுக்கிடலாம். நம்ம ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூஜை ரூமில் ஒரு 4 பூ கூட போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிடலாம்ப்பா. இந்த மாதிரி இது கூட வச்சுக்கிடலாம். இந்த தட்டு பார்த்தீங்கன்னா வெண்கலம்ப்பா, கீழே பாதம் இருக்கு வருங்க, வெண்கலத்தட்டு. அதே மாதிரி இதில் விளக்கு வச்சுக்கலாம்ப்பா. இதில் விளக்கு வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம். இதில் என்னவோ பூ நல்லா வேலைப்பாடு நிறையா இருக்குது, பூ வேலைப்பாடு, நேற்று சூரியன் என்னென்னமோ டிசைன் இருக்குது, என்னான்னு தெரில. நல்ல வேலைப்பாடுப்பா வெண்கலம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃபில்ட்ருப்பா. நான் ஸ்மூத்தாக இருக்குங்க, அப்படி எப்படி திறக்குங்க, அழகாக திறக்குது, அழகாக நடு, ரொம்ப டைட்டாக இல்லை. அந்த காலத்து பேரை பாருங்கள், அந்த காலத்து பேர். ஒரு 5 பேர்த்துக்கு இதை டீ போட்டுக்கலாம்ப்பா. இதுலேயும் மாட்டிக்கலாம் நம்ம, நல்லா இருக்குது. இதில் செட்டிநாட்டில் இப்போ இந்த மாதிரி கும்பல் இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா யானைக்கால் சம்பளம் முந்தி இப்போ வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. கை உடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, மேலே இருக்கிற மூடிக்கு கை உடி கொடுத்தது மாதிரியே கீழே சம்பளத்துக்கு கை உடி பாருங்க எப்படி இருக்குது, ஏன் பிடிச்சிருக்குப்பா. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும்ப்பா. 1/2 லிட்டர்னால் 1/2 கிலோ பிடிக்குது. காப்பரி வீட்டு பாருங்கள், எல்லாமே காப்பரி வீட்டு கொடுத்து நல்லா இருக்குதுப்பா. நல்லா கனமாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து மண்ணெண்ணெய் விளக்குப்பா. குத்து விளக்கு மாதிரியே தயார் பண்ணியிருக்காங்க பாருங்க. மண்ணெண்ணெய் விளக்க கூட குத்து விளக்கு மாதிரியே தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியே நம்ம விளக்கேற்றிக்கிடலாம்ப்பா. விளக்கேற்றி நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம், நிலவாசலில் வச்சுக்கலாம். இது வெங்காயம். மண்ணெண்ணெய் விளக்கு கூட எப்படி டிசைனை பாருங்களேன், கீழே பாதம் இல்லை, அந்த பாதம் மட்டும்தான் மாறும். நம்ம இப்படி 5 முக விளக்குக்கு பாதம் இருக்கிறது மாதிரி இருக்காது. இந்த பாதம் வந்து வேறு மாதிரி மெட்டலில் இருக்கும், வேறு மாதிரி டிசைனில். நம்ம இது எண்ணெய் ஊற்றி பூஜை ரூமில் வச்சு ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம இது பார்க்குறோம்னா இது விபூதி மாடம்ப்பா. விபூதி கூட அப்படியே இருக்குதுங்க, இல்லை விபூதி கூட அப்படியே இருக்குது. சக்கரை வச்சுருக்குப்பா. இந்த காலத்து விபூதி மரத்தில் இருக்கும், இப்படி வெங்காயத்தில் இருக்கும். இப்போ எல்லாம் பூரா அப்படியே சிறுவரில் தான் வந்திருக்கு. இந்த காலத்தில் ஒவ்வொன்றுமே ரசனையோடு ரசித்து செஞ்சுருக்காங்கப்பா. இது பூரா பார்த்திங்கன்னா கலசம் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருளை கூட வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. ஃபோன் வந்து நிறையா நீங்கள் ஒரே டைத்தில் பண்ணுறதுனால நான் தொடர்ச்சி என்னால் எடுக்க முடியலப்பா. அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பதில் சொல்லிடுவேன்ப்பா.
இதில் உங்களுக்கு பொருள் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.